ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നമ്മ ചാനലിൽ കടയിൽ പോയി വാങ്ങാமல் வீட்டிலே நல்ல ஹெல்த்தியாயும் டேஸ்டியாயும் ஒரு மீன் ஊறுகாய் எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். அதுவும் நெத்தோலி மீன் வச்சு தான் இன்றைக்கு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறேன். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இது தயார் பண்ணுறது. அதனோட டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பெரிய மீன் வச்சு மட்டுமல்ல, நமக்கு இதே மாதிரி சின்ன மீன் வச்சு கூட ஊறுகாய் நல்ல டேஸ்டியாகி செய்யலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலோட நம்ம பார்க்க போகிறது. இப்போ இந்த மீன் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊறுகாய் செய்கிறதுக்காக 1/2 கிலோ நத்தலி மீன் நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இனி இதிலேக்கு சில மசாலாகள் நம்ம ஃபஸ்ட்டு மாரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்க்கலாம். பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்கு. இனி 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலேக்கு சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி நல்லா மசாலா எல்லாம் எல்லா மீனிலும் கரெக்டாக பிடிக்கணும். அப்படி எல்லா மீனிலும் இதே மாதிரி தடவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தா நல்லதாக இருக்கும். நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆனால் இது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த ஊறுகாய் நான் தயார் பண்ண போகிறது. இதே மாதிரி ரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது மசாலா எல்லாம் நம்ம மீனில் நல்லா பிடிக்கும். அதுக்காகத்தான் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மீனெல்லாம் மசாலா எல்லாம் பிடிச்சி கரெக்டாக வந்துடுச்சு. இனி நமக்கு ஊறுகாய் செய்யலாம். கடாயிலேக்கு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்குது. ஆனால் நம்ம ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு நம்ம மீன் போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். இதே மாதிரி ஒரு மீன் இன்னொரு மீனில் ஒட்டி பிடிக்காமல் தனியாக செப்பரேட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமிலும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமிலும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம கலரி விட்டு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். ஆனால் ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. ஆனால் நம்ம மீன் கரெக்டு பாகத்தில் வெந்து வரணும். பாருங்கள், இந்த சைஸில் தான் வரணும். இதுதான் கரெக்டு பாகம். இனி நமக்கு இந்த எண்ணெயில் நின்று மீனெல்லாம் மாற்றலாம். இதே மாதிரி எல்லா மீனும் இதே எண்ணெயில் போட்டு நமக்கு கரெக்டாக பொரிச்செடுக்கலாம். ஊறுகாய் செய்யும்போது மீன் ரொம்ப கிறிஸ்பி ஆகி போனால் டேஸ்ட் இருக்காது. அதனால் ஒரு பாகத்தில் தான் நம்ம கரெக்டாக பொரிச்செடுக்கணும். இப்போ எல்லா மீனும் நான் இதே மாதிரி சூடாய எண்ணெயிலேக்கு பொரிச்செடுத்துட்டு இருக்கிறேன். முன்னையும் நம்ம சேனலில் நான் மீன் ஊறுகாயோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தது. அது பெரிய மீனில் தான் செஞ்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம சின்ன மீனாய நெத்தலி மீனில் தான் ஊறுகாய் செய்கிறது. இப்போ எல்லா மீனும் நான் பொரிச்செடுத்துருக்கு. இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி ஆறதுக்காக வச்சுருக்கிறது. பாருங்கள், 1/2 கிலோ மீன் தான் நம்ம எடுத்தது. ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும். ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாகி போயிடும். இப்போ எண்ணெயெல்லாம் நான் இன்னொரு பவுலிலேக்கு மாற்றியிருக்கு. பாருங்கள், இதனோட எண்ணெயோட நம்ம கடாயில் இருந்தால் இந்த மீன் மசாலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாமே நமக்கு மாற்றி இந்த கடாய் க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சா மீன் ஃப்ரை பண்ணிய அதே எண்ணெய் தான் நம்ம இந்த கடாயிலேக்கு ஊற்றுறது. நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு கடுகு போடலாம். வெடித்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நம்ம மீனிலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருந்தது, அதனால இவ்வளவும் போதும். அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கலாம். உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. இதே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுண்டே பச்சை வாசம் ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்லா வணங்கி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது இடிகளில் இடிச்செடுத்த பெருங்காயத்தூள் தான். இது ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் 1 கரண்டி வினேகர் இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வினேகரை அதிகமாக சேர்த்திருந்தால் நம்ம ஊறுகாய் ரொம்ப நாள் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மீன் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
வினேகரிൻ്റെ புளி மீனில் நல்லா பிடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மீன் ஊறுகாய் இருக்கும். இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க. மீன் ஊறுகாய் எப்போவுமே அடுத்த நாளில்னு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். வினேகரை நம்ம மீனிலெல்லாம் பிடிச்சி கரெக்டு பாகத்தில் ஆகிறதுக்கு ஒரு நாள் எடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜிலோ வெளியிலோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எப்போ ஊறுகாய் எடுக்குமோ அப்போ எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து நல்ல ஈரம் இல்லாத ஸ்பூனாக இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணியா மீதி வந்த எண்ணெய் கூட நமக்கு இந்த ஊறுகாயிலேக்கு சேர்க்கலாம். இதுவும் வந்து இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க.